அந்த படையும் அழிகிற மாதிரி ஒரு வேலை செஞ்சான். நான் ரொம்ப சூட்சமான ஒரு ஆயுதத்தை உங்கள் கையில் கொடுத்து கொண்டிருக்கிறேன். அவன் அனுப்பின ஆயுதம் என்ன தெரியுமா? நாராயணாஸ்திரம். நாராயணாஸ்திரத்தை அமிச்சிட்டான். கிருஷ்ணனுக்கு தெரியும் நாராயணாஸ்திரம் எல்லாரையும் கொண்டுடணும். எதிர்க்கவே இல்லையே கிருஷ்ணன். என்ன பண்ணான் தெரியுமா? எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தான். நாராயணாஸ்திரத்தை விட்டுட்டான். எல்லாரும் மண்ணில் பணிந்து கொள்ளுங்கள், படுத்துருங்கடான்ட்டான். எல்லாரும் தலை சாட்சி படுத்துட்டாங்க. சேனைகள் எல்லாரையும் தானும் படுத்துக்கொண்டான். நாராயணாஸ்திரம் இப்படி வந்துச்சு, எல்லாரையும் பார்த்துச்சு. யாரும் எதிர்க்கிறதுக்கு இல்லைன்னு திரும்பி போயிடுச்சு. கிருஷ்ணர் பணிவை நாராயணாஸ்திரத்துக்கு எதிரான ஆயுதமாக பயன்படுத்தினார். எவ்வளோ பெரிய விஷயம் இது. பல நேரங்களில் நான் பார்க்கிறேன், கொலை நடக்கிறது, தற்கொலை நடக்கிறது. கொலை என்பது வேறு எதுவும் இல்லை, முன்னால் இருக்கின்ற பெரியவர்களை அவமானப்படுத்துவது, அவர்களை கொலை செய்வது. மிகப்பெரிய ஜாம்பவான்களுக்கு முன்னால், மிகப்பெரிய ஆற்றல் உடையவர்களுக்கு முன்னால் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்வது தற்கொலை செய்து கொள்வதற்கு சமம் என்பதனை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் பணிவை ஆயுதமாக எடுத்துக்கொள்கிறார்கள், காலத்தை வென்று விடுகிறார்கள்.